ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு T20 வேர்ல்ட் கப் ரிவ்யூ. சுட சுட ஒரு மேட்ச் கொலம்போல பிரேமதாசால வேம்பிளிக்கும் கபிலனுக்கும் ஃபைட்டு. அந்த மேட்சோட ப்ரிவ்யூ தான் இந்தியா பாகிஸ்தான் ப்ரிவ்யூ. த மச் அவைட்டட் மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் அப்படின்னு சொன்னா அடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அவரே அதான் சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் தான் கேவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வணக்கம் பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஓப்பனிங் தாட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு இந்த மேட்சுக்கு மத்தியில. இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படி இப்படின்னு. பட் 15ஆம் தேதி ஃபைட் கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வேம்பிளிக்கும் கபிலனுக்கும் ஃபைட் கன்ஃபார்ம் கொலம்போல பிரேமதாசா ஸ்டேடியம்ல. எஸ் பீடா. அதாவது sometimes when we do our preview review for the viewers, அதே மாதிரி இந்த டீம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய ஹை குவாலிட்டி மேட்சஸ் நான் இருந்திருக்கேன். அப்போ அந்த இது வரும். அப்போ ஒரே ஒரு டாக் தான் சொல்லுவாங்க, பாரு வெதரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெதரை யோசிக்காத, உன் ப்ரிப்பரேஷன்ஸை கரெக்டாக பண்ணு, உன் மைண்ட் செட்டை வெதருக்கு கொண்டு போகாத. லெட் அஸ் டூ அவர் ப்ராசஸஸ். இஃப் வெதர் காட்ஸ் இஸ் அரைவிங் வி கான்ட் டூ இட் அப்படின்னு. அதனால நிறைய பேர் இந்த மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்கு, 84% மழை இருக்கு அப்படின்னு. அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ இந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி, ஓகே, இது முன்னாடி 1994 வரைக்கும் கெட்டராமா ஸ்டேடியம்னு சொன்னாங்க. அதை எதுக்காக சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. கடைசி 10 மேட்ச் பிஃபோர் திஸ் வேர்ல்டு கப் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 9 ஜெயிச்சிருக்காங்க. என்னல சொல்ற அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் வருவோம். ஆனா இந்த வேர்ல்டு கப்ல என்ன ஆயிருக்கு, ஸ்ரீலங்கா ஸ்கோர்ட் 163 and won by 20 runs, which in my thing the margin is bigger. Australia scored 182 and bowled Ireland out for 115, a thumping win. அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே ஸ்கோர் 169 and rooted Australia to 146. அதனால தான் சில சமயம் என்ன சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா கிராக்கிங் த ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர், கிராக்கிங் த வின் ஃபேக்டர். ஸோ இப்போ ப்ரீவியஸ் 10 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் சேஸ் பண்ணியிருக்கான். அந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா பிளைண்டா எப்படி யோசிப்பீங்க போலிங் போடலான்னு. இந்த டோர்னமெண்ட் என்ன நடந்திருக்கு, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டட் அண்ட் ஒன் ஆல் 3 கேம்ஸ். அப்படிங்கும் போது ஸ்டாட்ஸை வச்சு போகாத, கண்டிஷன்ஸை எப்படி கிராக் பண்ண முடியும்னு பாரு. ஒன்னு டசன்ட் சேஞ்ச் அட் ஆல். அதை முதலேருந்தே இந்த ரிசர்ச் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் 159. இதை பாருங்க, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் 156. ஓகே, அப்படிங்கும் போது நீங்க டாஸ் வின் பண்ணி போலிங் போடுறதுலயோ பேட்டிங் ஆடுறதுலயோ எந்த நயா பைசா அட்வான்டேஜும் கிடையாது. தட் இஸ் அன் அப்சல்யூட் பாட்டம் லைன். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இங்க பாத்தீங்கன்னா 214 for 6, ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ் in 2018. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 215 for 5, பங்களாதேஷ் vs ஸ்ரீலங்கா in 2018. ஹையஸ்ட் சேஸ் இஸ் ஆல்சோ த சேம். இதுல இன்னொன்னு சொல்ல வரேன், இப்ப ஒன்லி 7 180 plus scores and 3 200 plus scores. அதுக்கப்புறம் ஒன்லி 1 180 plus chase. All this is achieved in 51 T20 international spread over 102 innings here. 3 200 plus score, 7 180 plus score, only 1 180 plus score has been chased ever. ஒருவேளை அதனாலதான் கெட்டராமா ஸ்டேடியம் சொல்றானா என்னமோ தெரியல. இப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னீங்க. இங்க வின்னிங் ஸ்கோர் பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா 170. அதைத்தான் 169 அடிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி தண்ணி காட்டுறது அப்படின்னு ஜிம்பாப்வே தண்ணி காட்டினா, இங்க முதல்லயே போன தடவை சொன்ன மாதிரி 3 ஃபேஸ் தான், 4 ஃபேஸ் கிடையாது. 6 ஓவர்ல 55 ரன் வந்தே ஆகணும். சீவலப்பேரி பாண்டி மாதிரி நீங்க போகணும். முதல் 6 ஓவர்ல 55 வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 ஓவர் ஃபேஸ், 10 ஓவர் ஃபேஸிங்க. அந்த 65 நீங்க அந்த 10 ஓவர் ஃபேஸ்ல ஒரு 65 to 68 அடிச்சுட்டு ஒரு 123 for 3 அந்த மாதிரி நீங்க இருக்கணும். 123 for 3 அந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்கன்னா, with one set batsman with almost all the teams number 8 bat, அந்த 4 ஓவர்ல 45ல இருந்து 47 வந்துரும். காட்டு சுத்தாம, if you are trying to maximize ones and twos with occasional boundaries every 5 balls,
5 பவுண்டரி கடைசி 4 ஓவர்ல நீங்க அடிச்சு டாட் பால் 4 டாட் பால் மேல வரலன்னா 45 வந்துரும். That takes you to 170. If you bat best, if you score 170, if you got good spinners in your armory, you are going to win this game. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சீமர்ஸோட எக்கானமி 8.71, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.32. இங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபேக்டர் என்னன்னா அந்த 7 to 16ல எந்த டீம் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ஆஸ்திரேலியா 84 ரன்ஸ் அடிச்சாங்க ஃபார் 2. ஜிம்பாப்வே ஆல்சோ ஸ்கோர்ட் 84 இன் தட் மிடில் ஓவர்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸோட போலிங் எக்கானமி ரைட் த்ரூ. இப்ப ஒரு சில இடத்துல இப்ப நான் சொன்ன அகமதாபாத்ல ஸ்பின்னர் போடவே கூடாதுன்னு நியூசிலாண்டும் சரி சவுத் ஆப்பிரிக்காவும் சரி ஒரு ஓவர் கூட ஸ்பின்ன கண்ணிலே காட்டல. அகமதாபாத்ல நீங்க ஸ்பின்னு போட்டீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இங்க வந்துட்டு உங்களுக்கு உடனே நீங்க ஸ்பின்னரை கொண்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்க உங்களுக்கு எப்படின்னா கம்ப்ளீட்லி ஸ்பின்னர்ஸ் எக்கானமி, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி விக்கெட் ஸ்பின்னர்ஸ் வில் டேக். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கும் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தோம். ஆஸ்திரேலியாவோட ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 8.62, பட் they didn't pick up a wicket. Zimbabwe spinners or economy exactly 8.62, but they picked up 2 wickets. அதுதான் வந்துட்டு இங்க ரொம்ப மார்ஜின் அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் unless otherwise if it is not a reduced game, if it is going to be a 20 overs game, win the toss, bat first and put 170 on the board and try and defend it. ரெண்டு விஷயம் சொல்றேன். 160 plus scores has been chased by Pakistan, the least by any test playing nation in the history of T20 cricket. அவனோட ஸ்ட்ரென்த் பேட்டிங்ல உங்களால அவன் அடிக்கவே முடியாது. அவன் எப்படி அடிப்பான் உங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா போலிங்ல தான் அடிக்க பார்ப்பான். இஃப் தே ட்ரை அண்ட் ஸ்கோர் 170, they will try and choke you probably with their bowlers, spinners. இப்ப அவங்க எந்த மாதிரி அப்ரோச் பேட்டிங்ல அவங்க எடுப்பான். பர்டிகுலரா ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்காருன்னா கொலம்போலே டிஃபென்ஸ் நான் ஆடவா அதனாலே டாட் பால் நீ பார்க்கவா, டிஃபென்ஸ் ரெண்டும் ஒரு பொன்மொழி, டாட்டு பாலே ஏன் தனி வழி, கொலம்போலே டிஃபென்ஸ் நான் ஆடவா அப்படின்னு தான் அவன் ஆட போறான். அதை பத்தி எந்த சந்தேகமும் கிடையாது. லெட் பை a ஸ்டார் பிளேயருங்கும் போது டாஸை வின் பண்ணுங்க. if it is 20 overs, if it is a reduced game, I'll be the first one to vouch to bowl first. if it's a 20 over game, bat first. இதுதான் என்னோட தாட்ஸ். பாட்டு எப்படி இருந்தது, எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்தது, உங்க ஃபீட்பேக்ஸை தயவு செஞ்சு ஆட் பண்ணுங்க. என்ன பீடா எனக்கு வேலையே எல்லாம் பண்ணிட்டீங்களே. நான் ஏதாவது ஒரு கரெக்டான ஒரு மூமெண்ட்டை யோசிச்சு வச்சு கரெக்டா ஒரு பாட்டு கேட்கலாம். நம்மளா வந்து ஓப்பனிங்ல கேட்டக்கூடாது. கேட்டுட்டு அப்புறம் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து ஒரு கரெக்டான மூமெண்ட்ல கரெக்டா இறக்கலாம், வீடியோட கரெக்டான ஜங்ஷன்ல இறக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள சரியான ஒரு பாட்டு பாடிட்டீங்க. இந்த பாட்டும் ஃபேமஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு 100% ஃபேமஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன். தாட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஈவன் ஐ ஃபெல்ட் த சேம். இந்தியா வில் டெஃபினெட்லி பேட் ஃபர்ஸ்ட். ஏன்னா உஸ்மான் தாரிக் நிறைய ஸ்பின் அட்டாக் இருக்கு. உஸ்மான் தாரிக் மாதிரி அவர் என்ன போடுறாரு, என்ன பண்ணலான்னு பிளான் பண்றதுக்குள்ள கேம் முடிஞ்சிடும். அதெல்லாம் வந்து செகண்ட் பேட்டிங் அப்ப வச்சுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்க நீ வச்சு ஒரு சீவுல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சீவல பெரிபாண்டி பீடாக் சொன்ன மாதிரி சீவல பெரிபாண்டி அப்ரோச் தான் எனக்கு தெரிஞ்சு 200% ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் ஆடிடுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியாவோட போலிங் அட்டாக்ல வந்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்றதுக்கு, அதாவது சப்போஸ் அந்த 170 180 இந்தியா போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இது கம்ப்ளீட்லி நோ சான்ஸ் பீடாக். ஹர்ஷ்தீப் சிங், பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, நீங்க சொல்லிருக்கீங்க குல்தீப் ஒரு சான்ஸ் இருக்கு. குல்தீப் யாதவ் என்ன யார அடிப்பீங்க? அக்சர், பாப்பு, எனக்கு தெரிஞ்சு டை டவுன் பண்ணிடுவாங்க. இந்தியா வில் டெஃபினெட்லி லுக் டு பேட் ஃபர்ஸ்ட் நானும் நினைக்கிறேன். பிளேயிங் லெவன் என்ன ஏது என்ன கதை, ஏன்னா இதுதான் ஒரு த்ரில்லிங்கான இடம். எப்படி இருக்குன்னு சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. இப்போ அபிஷேக்கோட ஃபிட்னஸ் வந்துட்டு நாளைக்கு தான் அசஸ் பண்ண போறாங்க. இஸ் ஸ்டில் நாட் எட் கிளியர்டு. அதனால இட் இஸ் கோயிங் டு பி சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரோக் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல்,
Kuldeep Yadav, Jasprit Singh Bumrah, and Varun Chakravarti. They are definitely going to play Kuldeep Yadav. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அன்பார்ச்சுனேட்லி அந்த பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் ஆஃப் ஹர்ஷதீப் சிங். ஆனால் இந்த பிச்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ அவர் தான் ஆடணும்னு சொல்ல பும்ரா இருக்காரு, பாண்டியா பிரில்லியண்டா போடுறாரு, சிவம் துபே கேன் ஆல்சோ சிப் இன் வித் ஓவர்னு பாகிஸ்தானை எப்பவுமே பிரச்சனை பண்ணியிருக்காரு குல்தீப். குறுக்கு போடுவாங்க அவருக்கு அகேன்ஸ்டா. வி நீட் டு ஹேவ் அனதர் ரிஸ்க் ஸ்பின்னர் அலாங் வித் வருண் சக்கரவர்த்தின்றதுனால என்னோட பிளேயிங் லெவன் இதுதான். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா டிஃபென்ஸ் டீமுக்கு போயிடலாம். டிஃபென்ஸ் டீம் நான் அதுக்கு தான் வெயிட்டிங். அவங்க எப்படி டிஃபென்சிவ், நான் நீ இந்த அடிக்கிற போது டிஃபென்சிவ் வரும் பாரு, டாட்டு வரும் பாரு, பாபர் ஆசாம் உஸ்மான் கானு ரெண்டும் டாட் சிங்கம் அண்ணாத்த டிஃபென்ஸ் பாரு ஆரம்பம் ஆயாச்சே, விக்கெட் போச்சே பம் 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 பம், ஏய் டாட்டு மேல இப்போ டாட்டு வந்து கொட்டுற நேரம் இது, கவர் டிரைவ் ஸ்ட்ரைட் டிரைவ் இப்போ கைக்கு போற நேரம் இது, அடிச்சா அவுட்டு தான் ஆடுனா டாட் பால் தான், காரணம் வேர்ல்ட் கப் தான், எங்கும் லூசர் தான் எதிலும் விக்கெட் தான் அப்படின்ற ஒரு டீம். அந்த டீமை பத்தி பாசிருவோம். அதுல ஏதாவது மாற்று கேட்டு இருந்தா சொல்லுங்க. Saeem Ayub is going to open with Saif Zada Farhan, followed by their captain Salman Ali Agha, followed by King Babar Azam, Mohammad Nawaz, Usman Khan, Shadab Khan, Fahim Ashraf, Shaheen Shah Afridi, Abrar Ahmed and Usman Tariq. அவங்களும் எப்படி போவாங்கன்னா இந்த ரெண்டாவது ஃபாஸ்ட் பவுலர் ஆட மாட்டாங்க. ஷஹீன் அஃப்ரிதி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி சப்போர்ட்டட் பை ஃபஹீம் அஷ்ரஃப். தி டேங்க் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் லெட் பை உஸ்மான் தாரிக், அப்ரார் அஹமட், ஷாதாப் கான், Mohammad Nawaz and also Saeem Ayub. This is going to be their combination. இந்த பிளேயிங் லெவன் நீங்க கரெக்டா இருக்குமான்னு சொல்லுங்க. ஏன்னா ரிசர்வ்ஸ்ல யார் இருப்பாங்க? சல்மான் மிர்சா ரெண்டாவது ஃபாஸ்ட் பவுலர், அவர் ஆடணும்னா ஷஹீன் உட்காரணும், அவர் ஆட முடியாது. ஃபக்கர் ஜமான் கண்டிப்பா உள்ள வர முடியாது. நசீம் ஷா, சல்மான் மிர்சா பர்ஃபார்ம் பண்ணவரே ஆட முடியலன்னா அவரும் ஆட முடியாது. கவாஜா நஃபே உள்ள வரணும் அப்படின்னா either take the place of உஸ்மான் கான் ஆர் பாபர் அசாம். பாபர் அசாம் அவங்க டிராப் பண்ண மாட்டாங்க. I don't think that கவாஜா நஃபே is a equally good wicket keeper against டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ்ன்றதுனால இதுதான் பிளேயிங் லெவன் நான் நினைக்கிறேன். இதை நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எட்ஜுக்கு போலாம். அதான் பிளேயிங் லெவனை ஒத்துக்கிறேன், பாகிஸ்தானோட பிளேயிங் லெவனை ஒத்துக்கிறேன். பட் சல்மான் அலியாகா வந்து பாகிஸ்தானோட கேப்டன் தானே, அப்புறம் ஏன் பிரஸ் மீட்டுக்கு போய் வந்து அபிஷேக் சர்மா ஆடினா நல்லா இருக்கும், அபிஷேக் சர்மா இருக்கிற வச்சு நாங்க அடிக்கணும் இந்த டீம், எங்களுக்கு அபிஷேக் சர்மா ஆடினாதான் ஒரு நல்ல காம்படிஷனோட நாங்க இந்த கேம் ஆடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. சூரியகுமார் யாதவ் அவரு தானே வேணும், அனுப்புறோம், நீ ஏன் அனுப்புவி அப்படின்ற மாதிரி அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பீடாக் எட்ஜுக்கு போயிடலாம். பர்ஃபெக்ட் லெவன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு டீமுமே ஆல்மோஸ்ட் அந்த லெவன் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, எக்ஸப்ட் ஃபார் ஒன் பிளேஸ். அபிஷேக் சர்மா ஃபிட் ஆயிட்டாருன்னா டெஃபினட்டா திருப்பி வந்துருவாரு. வில் கோ டு தி எட்ஜ். வாட் இஸ் யுவர் இந்த என்ன பர்சன்டேஜ், யாருக்கு என்ன எட்ஜ்? வெரி டிஃபிகல்ட் எட்ஜ் கொடுக்கறது இந்த கேம்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஏன் இதெல்லாம் வந்து ஒரு மென்டல் இது எட்ஜ் எடுக்கிறதுன்றது, அபிஷேக் சர்மா தானே நீ இறக்கி விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மென்டல் பேட்டில். அது ஆஸ்திரேலியா நிறைய அந்த காலத்துல பண்ணுவாங்க. இவர் இதை பண்றாரு. இதை நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன். தட்ஸ் வே கேப்டன் ஹேஸ் டு பி கான்ஃபிடன்ட், டு பி வெரி ஆனஸ்ட். சூரியகுமார் அது இதெல்லாம் இப்ப எல்லாம் வந்து அவரை ஒரு பெரிய ஒரு இதாவே அவர் எடுத்துக்கிறது இல்ல. ரெண்டு வின் ஃபேக்டர் சொல்லியிருக்கோம். தட் இஸ் கோயிங் டு பி இன் பவர் பிளே, விச் டீம் இஸ் கோயிங் டு டேக் த அதர் டீம் ஆன் வித் த பேட். சஞ்சு சாம்சன் ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க, 10 பால்ல 7 ரன் அடிக்கிற பிளேயர் சஞ்சு சாம்சன் கிடையாது. வந்த நொறுக்கி போடுவாரு. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா பெருசா அடி தம்பி, அதை தான் நான் ஆசைப்படுறேன். இஸ் கோயிங் டு கோ பெசாக், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. இஷான் கிஷனும் ஒரு பாலுக்கு 3 6 அடிக்க ட்ரை பண்றாரு. சூரியகுமார் யாதவும் வந்து அடிக்கதான் அடிக்கிறாரு. இல்ல ஒருவேளை அவர் வந்து திலக்க ப்ரமோட் பண்ணாலும் அவரும் அந்த மாதிரி தான் ஆட போறாரு. அங்க சயீம் அயூப் இஸ் ஃபைண்டிங் ஃபார்ம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சாயிப் ஜதா ஃபரான் இஸ் ஆல்சோ இன் அ குட் ஃபார்ம், டாப் 5 ரன் கெட்டர்ஸ்ல இருக்காரு. சல்மான் அலி ஆகாவும் பாத்தீங்கன்னா நல்லா தான் ஆடுறாருன்றதுனால பயஸ்டா சும்மா இதுல இந்தியாவுக்கு எட்ஜ் இருக்கு அப்படின்னு நான் டெஃபினட்டா சொல்ல மாட்டேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ வாட் ஐ ஃபீல் ஹானஸ்ட்லி அப்படின்னா உங்களுக்கு இந்த பவர் பிளே எட்ஜுங்கும் போது இட் இஸ் நல்லிஃபைடு.
இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னா 7 to 16 பேட்டிங். 7 to 16 பேட்டிங், அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஈவன் தோ வி ஸ்போக் அபவுட் இட், த மேசிவ் பேட்டிங் ஃபேக்டர் 1னா 7 to 16. அந்த மிடில் ஓவர்ஸ்ல நம்பர் 4ல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ டேக் இன் டு அக்கவுண்ட் வேர் ஹியர் சல்மான் 3 வராரு, பாபர் ஆசம் பேட்ஸ் வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 110. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உஸ்மான் கான், அவருக்கு எப்ப பேட்ல படுவோம்னு எனக்கு தெரியாது, அவர் பேட்ல பட்டு நான் பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகமது நவாஸ், அவருக்கும் பேட்ல படும், கஷ்டப்பட்டு இருக்காரு. ஷாதாப் கான் பின்னாடி வந்து அடிக்கிறாரு, ஃபஹீம் அஷ்ரப் பின்னாடி வந்து அடிக்கிறாரு. இந்த 7 to 16ல அணைச்சு ஆட எடுத்துட்டு போனோம். இங்க பாருங்க, உங்களுக்கு திலக் வர்மா வந்து நம்பர் 4னு வச்சுக்கோங்க, ஸ்கை 3 ஆடுறாங்க, அவருக்கு டபுள் கியர் இருக்கு. ஓகே, ஹர்திக் பாண்டியா அவர் அடிக்க தான் போறாரு. சிவம் தூபைவும் டபுள் கியர் இருக்கிற பிளேயர், வந்து ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஹை. ரிங்கு சிங் பிரச்சனை வந்தா காப்பாத்துவாரு, அக்ஷர் பட்டேல் பிரச்சனை வந்தா காப்பாத்துவாருன்றதுனால அந்த பேட்டிங் ஃபேக்டர் 7 to 16 வேர் யூ டேக் யுவர் டீம் டு சேஃப்டி ஃபார் ஸ்லாகிங் அப்படிங்கும் போது இந்தியா வில் ஹாவ் தட் எட்ஜ் தேர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஸ்பின் எக்கானமி அப்படிங்கும் போது உஸ்மான் தாரிக் ரொம்ப ஓர பேசுறாங்க. உஸ்மான் தாரிக்கை பத்தி நீங்க எந்த அளவுக்கு நீங்க அட்டென்ஷன் எதுக்கே, நான் ஒன்னே ஒன்று திருப்பி சொல்றேன். இதை சொன்னா வந்து ஒரு சிலர் இந்த மாதிரி யோசிப்பாங்க, எங்களுக்கு கரீபியன் பிரீமியர் லீக் எங்களோட ஆடினார், அவரு விக்கெட்லாம் பெருசா எடுக்கல அவரு. You got to know how to sort him out, on what angles he is releasing the ball, what pace is he going, when is he passing, how to counter that. இது பண்ணா நீங்க சக்லைன் முஸ்டாக்லாம் ஆடி இருக்கீங்கடா நீங்க. டேய் சக்லைன் முஸ்டாக் முதல்ல ஆடி இருக்கீங்கடா, எந்த ஊர்ரா நீங்களாம். எஸ், அப்ரார் அஹமத் இஸ் bowling very well. ஷாதாப் கான் இஸ் ஜஸ்ட் கம்மிங் பேக். ஓகே, கம்மிங் பேக். முகமது நவாஸ் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சயீம் அயூப் ஒரு ஃபில் இன் பவுலர். ஓகே, உங்களுக்கு அப்ரார் அஹமட கவுண்டர் பண்றதுக்கு வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் முகமது நவாஸை கவுண்டர் பண்றதுக்கு பாப்பு இருக்காரு. Then they have got Kuldeep. என்ன பொறுத்தவரை with the experience, the skill what he has got with the pitch will definitely suit him in Colombo is equal to Usman Tariq அப்படின்றதுனால even though Pakistan has got more spin options than India, the two spin options is Shadab Khan and Saeem Ayub, they are definitely not going to run through you. இது Stevens India will go with the edge of 53-47 அப்படின்றது என்னோட கணிப்பு. இதை நீங்க it's not going to be easy paced thing what has happened all these World Cups and everywhere. It is going to be a tough competition. India is going to scrape through தான் நான் சொல்ல வரேன். ஆணவத்தில் வந்துட்டு இந்தியா தூக்கி சாப்பிட்டுருவாங்கன்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் going to be a very close contest. ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 53-47 சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் there are a few factors that I would like to address நான் நினைக்கிறேன். It is going to be the team which is going to bat spin well is going to win this contest basically. And மீடியம் பேசர்ஸ் ரன் லீக் பண்ணாம யார் அந்த டெத் ஓவர்ஸை கரெக்டா போட போறாங்களோ அவங்க தான் கேமை வின் பண்ணுவாங்க. அந்த ஃபேக்டர் ஒரே ஒரு ஃபேக்டர் கணக்குல வச்சு மட்டும்தான் ஐ ஆம் கிவிங் தி எட்ஜ் டு இந்தியா 60-40ல போறேன். ஒன்லி தட் ஃபேக்டர் வேர் டெத் bowling is going to be very very crucial. என்னதான் நீங்க 15 ஓவர் 14 ஓவர் 12 ஓவர் ஸ்பின் போட்டாலும் அந்த கடைசி 4 overs is going to matter a lot. வருண் சக்கரவர்த்தி might bowl 1 over in that 4, but still அந்த 3 ஓவர் மீடியம் பேஸ் தான் போட போறாங்க இந்தியா. They will nail with Bumrah and ஹர்திக் பாண்டியா probably or Arshdeep Singh. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் 100% போடுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் personally I feel Shivam Dube is going to be a very 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 pivotal bowling role பண்ண போறாரு இந்த கேம்ல. Because the wicket is slow, he has got a very good slower bouncer வச்சிருக்காரு, and slower ஒன்னும் வச்சிருக்காரு. அந்த பேஸை வேரி பண்ணக்கூடிய நிறைய நாக் இருக்கு. அசால்ட்டா ஒரு 3 ஓவர் தள்ளிட்டு போயிடுவாரு. அந்த ஸ்டேஜ்ல மிடில் ஓவர்ஸ் அந்த ஸ்டேஜ்ல இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். If you don't get runs there, you are not going to achieve that 170 or 175 target. Definitely he is going to also play the pivotal role. அதனால என்னோட prediction 60 to India, 40 to Pakistan. Please biased இருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. Only this factor and the death bowling ஓட ஃபேக்டரை வச்சு மட்டும் தான் சொல்றேன். Because the death bowling in Pakistan's perspective பார்க்கும்போது slightly weaker எனக்கு தெரியுது. Maybe my opinion might be wrong also. We also want a very very close game, very very nail biting game. ரொம்ப நாள் ஆச்சுப்பா ஒரு பாகிஸ்தான் இந்தியா வந்து ஒரு டவுன் த வயர் போய் ஒரு லைவ் வயர் கேம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. We would really be happy if we can see that. சூப்பரா சொல்லிட்டீங்க பிடாக்.
இந்த கேம் சேஞ்சர்ஸ் வந்து போயிடலாமா? எப்படி கேம் சேஞ்சர்ஸை பத்தி பேசிடலாம். உங்களோட கேம் சேஞ்சர்ஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் 2 கேம் சேஞ்சர் வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் 4 வச்சிருந்தேன். நீங்க ஏதாவது மாத்தி சொல்லிட்டீங்கன்னா நான் ஒண்ணு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 வச்சிருந்தேன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க கேம் சேஞ்சர்ஸ். கேம் சேஞ்சஸ் லாஸ்ட் எபிசோடு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வி கேன் கோ டு எப்படி எங்களை ஸ்டம்ப் பண்ண போற வியூவர்ஸ்னு பார்ப்போம். என்னோட கேம் சேஞ்சஸ் ப்ராபப்ளி இட் இஸ் கோயிங் டு பி 7 to 6 இட்ஸ் கோயிங் டு பி கீன்றதுனால ஐம் பிக்கிங் திலக் வர்மா ஃப்ரம் இந்தியா. அதுக்கப்புறம் ஐ ஆல்வேஸ் ரேட் திஸ் கை டேஞ்சரஸ், ஹி கேன் போல் இன் ஆல் ஃபேஸஸ் ஆஃப் த கேம். ஃபார் பாகிஸ்தான் இட் இஸ் கோயிங் டு பி அப்ரார் அஹமட். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு உங்களோட கேம் சேஞ்சஸ் சொல்லுங்க. நீங்க அப்படியே 7th போனீங்களா, நான் வந்து பவர் பிளேக்கு போறேன். இஷான் கிஷன் வில் பி மை கேம் சேஞ்சர். ஏன்னா விட்டு சீவுலன்னு சொல்லி 4 பக்கமும் அடி கில்லி செதற விட போறாரு இஷான் கிஷன். மை கோ டு இது. அதுக்கப்புறம் இங்க வந்து வெரி வெரி டிஃபரெண்ட். ஐ ஃபீல் ஷாதாப் கான் இஸ் கோயிங் டு மேக் அன் இம்பாக்ட் வித் த பேட் அண்ட் வித் த பால் இந்த கேம்ல நான் நினைக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் வித் ஷாதாப் கான். ஸோ சூப்பரா நம்ம கேம் சேஞ்சர்ஸ் பத்திலாம் பேசிட்டோம். நம்மளோட சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் செக்மெண்ட், அதாவது அந்த கொஸ்டினர் செக்மெண்ட், அந்த ஸ்டம்ப் பண்ணும் பீடாக நீங்க எப்படி ஸ்டம்ப் பண்றேன் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் 3 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் பீடாக். இன்னைக்கு முதல் கொஸ்டினோட ஆரம்பிப்போம். ராகவன் அறிவழகன் கேட்டிருக்காரு, ஹாய் பீடாக், வாட் மேக்ஸ் வருண் சோ அன்பிளேயபிள் அண்ட் வை ஆரன்ட் டீம்ஸ் ரீடிங் ஹிம் ஈவன் ஆஃப்டர் தே ஹேவ் எனஃப் மெட்டீரியல் அபவுட் ஹிம்? ரொம்ப சிம்பிள். ஃபாஸ்ட் ரன்னப். ஓகே, வருண் சக்கரவர்த்திக்கு ஃபாஸ்ட் ரன்னப் இருக்கு, டால் ரிலீஸ் இருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லா மிஸ்ட்ரி ஸ்பின்னரையும் பாருங்க, எந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னருக்கும் டால் ரிலீஸ் கிடையாது. டால் ரிலீஸ் இருக்கிறவங்களுக்கு பவுன்ஸ் வந்து எப்பவுமே ஸ்டீப்பா இருக்கும். ஓகே, அதனால என்ன போடுவாங்க, லென்ஸ் வந்து ஷார்ட்டர் லென்ஸா போடுவாங்க. உஸ்மான் தாரிக் இங்கேருந்து போடுறாரு, குல்தீப் வந்து இங்கேருந்து போடுறாரு, சுனில் நரேன் வந்து மாத்தி மாத்தி ரிலீஸ் போடுவாரு. சுனில் நரேன் டால் ரிலீஸ் கிடையாது, சமயம் இப்படி வந்து போடுவாரு, அதுக்கப்புறம் இங்கே போடுவார், இங்கே போடுவார், இங்கே போடுவாரு. பட் வருண் சக்கரவர்த்தியோட பேக் ஸ்பின்னரா இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியோட கேரம் பாலா இருக்கட்டும், இப்போ ஒரு லெக் ஸ்பின்னும் போடுறாரு, அவர் வந்து இப்படி லோட் பண்ணிட்டு அவரோட ரிலீஸ் வந்து டாலா இங்கே இருக்கும். இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஒன்னே ஒண்ணு, no one has got the courage to run down at him and hit him on the riser. எல்லாருமே என்ன பண்றாங்க, அப்படியே கொஞ்சம் பயந்து பயந்து இன்னொன்னு அப்படின்னா ரப்பரப்புன்னு குயிக்கா வர போடுவாரு 98 கிலோமீட்டர். ஏன்னா உங்களுக்கு டால் ரிலீஸ் இருக்கு. இன்னொன்னு சொல்றேன், it doesn't have an early release. There is a difference between this as an early release, this is a late release. அவர் கரெக்டா இருக்கும் ரிலீஸ். ஏன்னா இப்படி ரோட் பண்றதுனால he can give more shoulder also along with the wrist when he's bowling his googlies, when he's bowling the back spinner, when he's bowling the carom ball. That is the only reason he's more quicker through the air. அப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு டேஞ்சர் பால் என்ன ரைட் ஹேண்ட் இருக்கு, the ball that is coming back in at you. அப்ப நீ என்ன பண்ணணும், ஓகே, பவுன்ஸை நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டு த்ரூ த லைன் இறங்கணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இறங்குறாங்க? அவர் உள்ள வந்து லட்டக் லட்டக்குன்னு போல்டாராங்க, ரூம் கொடுத்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அடிக்க பாக்குறீங்க. ஸ்லாட் ஸ்வீப்லாம் அடிக்கவே முடியாதுயா, வருண் சக்கரவர்த்தி அடிக்கவே முடியாது. அதுதான் எல்லாருமே தப்பு பண்றாங்க. இன்னொன்று, இஸ் நாட் a வெரி பிக் ஸ்பின்னர் ஆஃப் த பால். ஓகே, நரேன்ல ஒரு பற்ற திரும்ப இவருக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு சொல்றேன், இது வந்து ஜெனரல். இது எப்போ வந்துட்டு if you have a open chested action, when you have a open chested action, அதாவது ரவுண்டாமா இதை வந்து கிளாக் 12 o'clock வாங்க, இதை கிளாக் 11:40 வாங்க. இந்த 11:40 இருந்தாதான் உங்களுக்கு அந்த பிவட் ஹிப் டிரைவ் இருந்தாதான் பால்ல நிறைய டேர்ன் இருக்கும். ஓப்பன் செஸ்டடா நீங்க இப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா you will not have more turn but you will have more bounce. A classical example is the great Anil Kumble. அப்படிங்கும் போது நிறைய திரும்பாதுங்கும் போது என்ன பண்ணா, அவரை நீங்க எப்படி அப்செட் பண்ணணும்னா த்ரூ த லைனை இறங்கி வந்து அப்செட் பண்ணணும். யாருமே அதை கிரீஸ்ல இருந்து அவரை ஆடவே முடியாது நீங்க. தட் இஸ் the only thing, the application what people have put against Varun Chakravarti, not putting him under his pressure. வேற இறங்கி வந்தா அவர் என்ன பண்றதுன்னு அவர் இது வரைக்கும் யோசிக்கவே இல்லை. எவனுமே இறங்கி வர மாட்டேன்றான். நீங்க அவரோட திண்டுக்கல் டிராகன்ஸ்லயும் க்ளோஸா ஒர்க் பண்ணிருக்கீங்க. நாங்க தான் அவரை ஃபர்ஸ்ட் 2019 பஞ்சாப் கிங்ஸுக்கு எடுத்தோம். எனக்கு அவரை பர்சனலாவும் நல்லா தெரியும். இப்ப நான் சொன்னது கரெக்டா இல்லையா இந்த அப்சர்வேஷனை ப்ளீஸ் ஆட் ஆன் பிஃபோர் யூ மூவ் ஆன் டு தி செகண்ட் क्वेश्चन. 200%. What I feel the novelty factor Varun brings is the speed first. Second, அந்த ஒரு கான்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பால்ஸ். அந்த பால்ஸ் அவரு கான்ஸ்டன்டா எவால்வ் ஆகிட்டே இருக்காரு. பிகாஸ் நிறைய மிஸ்ட்ரி பவுலர்ஸ் ஒரே டைப்ல போடும்போது வித்தின்
வித்தின் அ ஃபியூ கேம்ஸ் ஒரு சீரீஸ்க்குள்ள அடுத்த சீரீஸ் வரும்போது அடி வாங்குறாங்க நிறைய. அதை வந்து இவர் வந்து அந்த நோவல்டி ஃபேக்டரை வச்சிருக்காரு. ஏன்னா பிகாஸ் ஹி ஆல்சோ ட்ரைஸ் அ லாட் அண்ட் ட்ரை டு பிரிங் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். ரெண்டாவது. மூணாவது இஸ் பியூர்லி ஆன் மைண்ட் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அண்டர் லைட்ஸ் வருணை நீங்க வந்து இஃப் யூ ஹாவ் டு டேக் ஹிம் ஆன் யூ ரியலி ஹாவ் டு ஹாவ் அ பிக் ஹார்ட். இட் இஸ் ஓகே 1 or 2 times யூ வில் ஃபெயில். பட் ஆனா அந்த சார்ஜ் யாராவது எடுத்தீங்கன்னா தான் என்ன நடக்குதுன்றத பார்க்கவாத முடியும். ஏன்னா தேடுவாங்க, அப்படியே லைட்ல வரும்போது பாலை தேடுவாங்க, உள்ள வருதா வெளில போதான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பால் அப்படி தேடும் போது எஸ்பெஷலி ஃபாரின் கிரிக்கெட்டர்ஸ் வந்து தேடுவாங்க பாலை. அந்த டைம்ல வந்து ரன் த்ரூ பண்ணிட்டு போயிடுவாரு. அந்த அவர் டைமே கொடுக்க மாட்டாரு, உங்களுக்கு கேமை க்ளோஸ் பண்ணிடுவாரு. அவர் போடுற அந்த இப்பயும் போட்டாரு 2 ஓவர் தான் போட்டாரு, 7 ரன் 3 விக்கெட் நினைக்கிறேன் இஃப் ஐம் நாட் ராங். ரன் முடிச்சுட்டாரு கேம. அவ்வளவுதான் அவருக்கு டைமே தேவை. அவருக்கு தேவையெல்லாம் 4-5 பால் தான். உங்களை வந்து ரப்புன்னு ஒரு மண்டையெல்லாம் குழப்பி விட்டு போயிடுவாரு. சூப்பர் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பீடா. ஐ திங்க் இட் வாஸ் கம்ப்ளீட்லி 100% கரெக்ட் வாட் எவர் யூ செட். நான் பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட். செகண்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். விவேக் ஜார்ஜ் 5636 கேட்டிருக்காரு. கொஸ்டின், ஹவு டு யூ அனலைஸ் அ கேப்டன்? இஸ் இட் பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் or do you also look at things like decision making, man management, game awareness and pressure handling? Oh, beautiful-ஆ கேக்குறாருப்பா. எக்ஸ்ட்ராடனரி கொஸ்டின். ஒன்னே ஒன்று சொல்றேன். the first and foremost thing is a captain to be bold to make sure he has got a certain ideas where he discusses with the head coach rather than totally depending on the head coach to do things. ஓகே, ஒரு கேப்டனா இருந்தா ஹெட் கோச்சுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும், கேப்டனுக்கு ஒரு ஐடியா இருக்கும். கடைசியில I am taking that 11 horses to the field. I am going to manage that resource. I am going to use it the way I want. இப்ப நான் வந்து ஒரு சில இதுல ஹெட் கோச்சா இருக்கேன் அப்படின்னா இப்ப நான் என்ன சொல்லுவேன், இப்ப நான் சொல்லுவேன் என்னோட பிளான் எது, இப்ப இவன் தான் எக்ஸ்பெக்டர், அங்க அவனை ஒட்டக்கணும்னா இவனை இங்க யூஸ் பண்ணணும் அங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா I don't want my captain to blindly accept what I'm saying. I want a captain to come up with the ideas of his own. அந்த ரெண்டாவது எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு பிளான் பண்றோம், இந்த பேட்ஸ்மேன் உள்ள வர போறோம், வந்த உடனே மேட்ச் அப் இந்த போலர் எடுத்துட்டு வா, இந்த எண்ட்ல இருந்து எடுத்துட்டு வா, பெருசா இருக்கு, விண்டுக்கு அகேன்ஸ்டா ஆட விடு, இந்த போலர் வந்த உடனே இவனை ரவுண்ட் த விக்கெட் கொண்டு வந்துட்டு யார்கரை நான் சொருகுன்றேன், ஃபர்ஸ்ட் பால் தூக்கி டமால் தூக்கி லாங் ஆஃப்ல ஒரு 6, அடுத்த பால் யார்கர் போடுறேன் டமால் எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல ஒரு 6ன்னா the captain should not be too reliant on the prefixed plans that has been done before the game. அந்த இன்ஸ்டன்ட் மொமெண்ட்ல ஓகே நான் ஒரு பிளான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த ஃபிக்ஸ்டு செட் ஆஃப் இதுல போனேன், அது சரியா நடக்கல அப்படிங்கும் போது அந்த சிச்சுவேஷன்ல நான் எப்படி ரெக்கவர் ஆறேன், அதுதான் தலதோனி. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் வந்து இவ்வளவு 25 வருஷமா அந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன், ரொம்ப ஒபீடியன்ட் கேப்டன்ஸ் எல்லாருமே. இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஓகே டன்னுவாங்க. இப்போ நான் சொல்ற பிளான் எல்லாமே ஒர்க் ஆச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. ஓகே, ஏகப்பட்ட பிளான்ஸ், நான் சொன்ன பிளான்ஸ் அப்படியே அக்கு வேற ஆடி வேற தப்பா போயிருக்கு டவுனா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வெளில உட்காந்துன்னு நான் இங்கே மூவ் பண்ணேன், அங்க மூவ் பண்ணி இப்படி அதெல்லாம் நான் பண்ணக்கூடாது. That is the way I am putting the pressure on my team. That is the way I am putting a pressure on my captain. அந்த சிச்சுவேஷன்ல தான் when the pre-planned இது வந்து on using a resources goes wrong, அந்த split decisionல அந்த மெச்சூரிட்டியில பேனிக் ஆகாம what am I doing, that is the right standing captain for me. அந்த மாதிரி கேப்டனை தான் நான் பார்ப்பேனே ஒழிய ரிசல்ட் இன்னொன்று இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இல்லைன்னா ரிசல்ட் வராது. When on the pressure situation, when you don't know how to react, how to stay calm, how to use your resources well, result வராது அப்படிங்கும்போது this is what I see a special thing in a captain to judge him அப்படின்னு நான் சொல்லுவேன். Vicky, if you are convinced with what I am saying, we can go to the third question. 100%. நீ என்ன சொன்னாலும் அந்த கேப்டன் தான் கடைசியில அந்த டிசிஷன் எடுக்கிறாரு. ஸோ அதனால என்ன பண்ணாலும் பவுண்டரிக்கு முன்னாடி, அதாவது பவுண்டரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிடணும். கேப்டன் ஆன் த ஃபீல்ட்ல ஹி ஹேஸ் டு திங்க் ஆன் ஹிஸ் ஃபீட் அண்ட் கெட் த ஹெல்ப் ஆஃப் ஃபியூ பிளேயர்ஸ் ஹியர் அண்ட் தேர். தட்ஸ் ஆல். கோச் கேனாட் கீப் அண்டர் 13 அண்டர் 12 மாதிரி பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். விஜய் விஸ்வநாதன் 8179. Why are Indian batters struggling against spin? We have lost home test series against New Zealand and South Africa due to spin choke. Is pitch conditions a factor or batters technically not suited? In today's match also, we struggled against Namibia spinners.
Next, we are playing Pakistan, who have 5 spinners. What should we do to improve? India's problem has been the defense. India's problem has not been hitting. India's problem has been the defense. இப்போ அதே மாதிரி தே ஆல் பீன் பிளேயிங் அட் பிளாசிட் ட்ராக்ஸ் 200-220 போது உங்களுக்கு எல்லா ஸ்பின்னர்ஸும் தப்பிக்கிற மோட்ல போடுறதுனால அங்க இந்தியா வந்துட்டு மெனுவர் பண்ணி மில்க் பண்ணி ஆடுறது வரவே இல்லை. காலை கீழே போட்டு சாட்னர் இஷ்டோதி எல்லாம் வச்சு செதுக்கிட்டாங்க. தே நாட் பீன் புட் அண்டர் பிரஷர். India's problem has been ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்குது. lot of things to be there. One thing is how you defend, how to cut the angle of the particular bowler, whether it's a left arm orthodox or off spinner or leg spinner or a mystery spinner. And the angle of turn cut பண்ணி எப்படி bat close together நீ போயிட்டு we are not allowing the ball to go through between bat and bat. Point number 1. ரெண்டாவது வந்து இந்த ஆங்கிளை கட் பண்றதுன்றது தான் at the point of contact when you defend உங்களுக்கு அந்த நிக்கு மேல போகாம இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ இந்தியா வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த T20 கிரிக்கெட்ல 170 உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோரா இருந்தா தான் இறங்கி வந்து மிடான்ல ஒன்று தள்ளுவீங்க, அப்படியே ரீச் பண்ணி இப்படி ஃபிளிக்கர்ஸ் இப்படி போவீங்க, அப்படியே ரூம் கொடுத்து அப்படியே எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல இன்சேர் அவுட் ஆடுவீங்க, பேக் ஃபுட் பஞ்ச் பண்ணிட்டு ஒன்று பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாந்தர பிச்சு 220 போது அவன் பயந்துன்னு ஏத்துறான் எல்லா ஸ்பின்னரும். யாருமே மேல இப்ப நியூசிலாந்து கிட்டயும் சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயும் இந்தியா காட் ரூட்டட்னா ஹவு தே காட் ரூட்டட் வைல் டிஃபெண்டிங் நாட் அட்டாக்கிங். கேசவ் மகாராஜா இருக்கட்டும், சனூரன் முத்துசுவாமியா இருக்கட்டும், சாட்னரா இருக்கட்டும், அஜாஸ் பட்டேல் இருக்கட்டும், சும்மா 4 பேரை குறுக்க வச்சுன்னு டிஃபென்ஸ் ஆடு அப்படின்னு இது பண்ணாங்களே ஒழிய now they are going to face an acid test where Pakistan bowlers, based on the situation, knowing the conditions, not going to be a high scoring game, might come at the throat of you, might have the fielders closing in to put the pressure on you on the dot balls. இப்போ இந்தியா ஃபீட்டை யூஸ் பண்ணி மில்க் பண்ணி ஒன்னு ஆடிட்டு they have to put them under the pressure to force them to bowl bad balls or wait for the bad balls to go. அதை விட்டுட்டு நான் வந்துட்டு இங்க வான்கடையிலையும் டெல்லியிலையும் ஆடின மாதிரி 220 போறேன்னு கொலம்போல போனா மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. The only reason what is affecting Indian cricket is because of the T20 cricket where they play shots after shots. They forget the art of defending. என்ன பொறுத்த வரைக்கும் they have to get their skills back. They need to have a camp particularly on how to play defensive spin. அதை பண்ணியே ஆகணும். that is always going to do good for shorter versions of the game also. அதை பண்ணுவாங்களா தெரியாது. Please add on, Vicky, before you can give the closing thoughts, if you find it the right way. இல்ல அதுதான் நானும் அதுதான் ஃபீல் பண்ண. டிஃபென்சிவ் அப்ரோச்ல தான் வந்து இந்தியா இஸ் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா தப்பான ஒரு ஷாட் ஆடிடுறாங்க, இல்ல டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லாம ஸ்வீப் அடிச்சு அவுட் ஆயிடுறாங்க, சம்திங் லைக் தட். இட் இஸ் ஐ டோன்ட் திங்க் தே ஹேவ் அ பிக் ப்ராப்ளம் வித் T20 game with respect to spinners. Even I feel the same. Super Pidog, சூப்பரா 3 கொஸ்டின்ஸ், இன்னைக்கும் சூப்பரான 3 கொஸ்டின்ஸ் கேட்டோம் பீடாக. அதுக்கு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதே மாதிரி நீங்க கேட்கிற கொஸ்டின்ஸும் நீங்க அடிக்கிற கமெண்ட்ஸும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வீடியோல ஃபீச்சர் ஆகிறதுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. யோசிங்க, பீடாக கரெக்டா என்ன கேள்வி கேட்கணும் யோசிங்க. இன்னும் கொஞ்சம் கிரில் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேளுங்க, கமெண்ட் அடிங்க. கண்டிப்பா அந்த 3 கொஸ்டினை நாங்க தேர்ந்தெடுத்து எவ்ரி வீடியோல கண்டிப்பா கேட்போம். பீடாக், பிக் கேம், பிக் கிளாஷ், closing thoughts. அதான் சொன்னேன், honestly speaking, this is the only time இது நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கேன், ஆஷோட பண்ணியிருக்கேன், நம்ம சேனல் பண்ணியிருக்கேன். I've never gave Pakistan a chance at all. 53-47 is not ruling Pakistan out. For the first time they are playing in the conditions which is going to suit them. First time they are going to play in a condition where it's not going to be a high scoring game. So Pakistan might have a chance if India allow them to do so. அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் வின் ஃபேக்டர்ஸை மட்டும் இந்தியா கரெக்டாக டிக் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம வரும்போது கல்லாசல்லா கலசலா கல்லாசல்லா கலசலா அப்படின்னு பாடுவோம். பார்ப்போம் அந்த பாட்டை நாளைக்கு பாடுறோமான்னு. வில் கம் பேக் அண்ட் டூ அ டீடைல்ட் ரிவ்யூ ஆன் மதர் ஆஃப் ஆல் கிளாஷஸ் rivalry for the first time I'm saying between India and Pakistan to be played in the other days called Ketarama Stadium with your very own Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.